शिव 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 शिव. நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் சக்திகுரு ஐயா, கௌரவ செயலாளர் தென்னரசு ஐயா, நௌசாத் ஐயா, வேலாயுதம் ஐயா, மற்றவங்க பேர் எனக்கு தெரியல, சங்க உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி எனது உரையை நான் தொடர்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லிதான் ஆகணும். இப்போ தவறு என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. தெரியாமல் செய்யும் தவறுக்குத்தான் பரிகாரம் உண்டு. தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்புக்கு எந்த ஜென்மத்திலையும் பரிகாரம்ன்றது கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்றது உண்மைதான். ஆனா ஜாதக ரீதியா மொத்த தலையெழுத்தையும் ஒருத்தரால மாற்ற முடியாது. இதை நான் இப்ப சமீப காலமா தான் அதிகமா வீடியோ பேசிட்டு இருக்கேன். என்னோட எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஜாதக தகுதிக்குள்ளதான் ஒருத்தருக்கு பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் வேலை செய்யும். ஜாதக தகுதியை மீறி ஒருத்தருக்கு வேலை செய்யாது. அப்புறம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் சரி, நீ பார்க்க போறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்லதே சொல்லுங்க, நல்லதே சொல்லுங்க, நல்லதே சொல்லுங்கன்றாங்க. நல்லதே சொல்லுங்கன்னா நல்லது இருந்தாதான் சொல்ல முடியும். நல்லது நல்லது நல்லதுன்னு கேட்டதா, கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருந்தா தான் நல்லதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். கெட்டதுன்ற ஒரு விஷயம் இல்லாம நம்ம எப்படி நல்லதை பார்க்க முடியும்? நல்லதே சொல்லணும்னா பொய் தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அப்படின்னா அப்புறம் ஜோசியருக்கு இந்த ஜாதகம் பார்க்கறது ஜோசியர் தேவையே இல்லாதது. எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஜாதகம் ஜோசியம் எல்லாம்? அதனால நல்லது சொல்றதை விட முதல்ல கெட்டதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்லது தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலைனாலும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதே கெட்டது தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எச்சரிக்கையா இருக்க முடியும். நான் என் பார்வைக்கு என்ன வருதோ நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன். ஆனா நல்லது சொன்னால் உங்களுக்கு நடந்தா ஏதாவது ஒரு எஃபெக்ட் அது ஏதாவது நினைக்க போறீங்களா? கிடையாது. கெட்டது சொன்னாதான் ஜோசியத்தையும் அதிகம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. கெட்டதுதான் நான் அதிகமா சொல்லுவேன், நல்லது இருந்தா சொல்லுவேன். இப்போ இந்த உரையில பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே தான் சொல்ல போறேன். இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் பூரா எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அது சமாளிக்கக்கூடிய, இது ஏற்கனவே சொன்னதுதான் இந்த சங்கத்துல. அப்ப வீடியோ எடுக்கல, இப்ப வீடியோ எடுக்கிறதுனால இதையும் சொல்லி நல்லதையும் சொல்றேன். பிரச்சனைங்கிறது வாழ்நாள் பூரா எல்லா மனுஷனுக்குமே இருக்கும். அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கும் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ லக்னம் ராசி ரெண்டு இதுக்குமே கோச்சார பலனை எடுத்துக்கலாம். கோச்சார பலன் சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அதையெல்லாம் ஏத்துக்க வேணாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. கோச்சார பலன் உண்மைதான், சரியாவே இருக்கு. ராசிக்கு மட்டும் கிடையாது, கோச்சார பலன் லக்னத்துக்கும் உண்டு. இப்போ பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு எந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல லக்னம் அல்லது ராசிக்கு சூரியன் 5ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யும் போது சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைன்றது இருக்கும். அது எது சார்ந்த பிரச்சனைன்றது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்தியை பொறுத்து. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கும்ப லக்னத்துக்கு இப்ப 5ல இருக்குது சூரியன். 5ல என்ன? திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 அதிபதிகளும் எங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து ப்ராப்ளம் பிரச்சனைன்றது இருக்கும். சூரியன் 5ல இருந்தா சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனைன்றது இருக்கும். அடுத்ததா சந்திரன் 8ஆம் வீடு, அது சந்திராசிரமம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசியோ அல்லது லக்னத்துக்கோ 7ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து மேசத்துல இருக்காரு. துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்த அத்தனை பேத்துக்குமே ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து, இது ஜூலை மாசம், ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு அவஸ்தையா தான் இருக்கீங்க. அதாவது கைகால் குடைச்சல் அதிகமா இருக்கு, நிம்மதியான தூக்கம் கிடையாது. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் கோவம் வர்ற மாதிரியே தான் நடந்துக்குவாங்க. மைண்ட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் சமாளிக்கும். இப்ப துலாம் லக்னம் ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கு. 7ஆம் வீட்டுல இருந்தா சமாளிக்க முடியாது. அப்ப கணவன் மனைவி, கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த வகையில, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நண்பர்கள் வகையில, இல்ல தொழில் பண்றீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வகையில ப்ராப்ளம் பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன்றவர் லக்னமோ அல்லது ராசிக்கோ 2ஆம் வீட்டுல இருந்தால், அதாவது கோச்சாரத்துல சஞ்சரிக்கும் போது உங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது வரும். இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்தை பிறந்தவங்களுக்கு 2ல புதன் இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குருன்றவரு ராசியோ அல்லது லக்னத்துக்கோ 3ஆம் வீட்டுல கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது இருக்கும். அதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்கு, அதை சமாளிச்சுக்கலாம். ஆனா இந்த 3ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யும் போது தான் அந்த குரு பயிற்சி பலன் எல்லாம் பாத்துருப்பீங்களே,
அதுலயே சொல்லியிருப்பாங்க என்ன பலன்ட்டு. இந்த 3ஆம் வீடு குரு சஞ்சரிக்கும் போது சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனைன்றது இருக்கும். குருவுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன்றவர் இப்ப வந்து அந்த குரு வந்து மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராசியோ அல்லது லக்னத்துக்கோ 6ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யும் போது சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது இருக்கும். இப்ப வந்து கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு 6ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி வந்து இப்போ கும்பத்துல இருக்காரு. ஜென்ம சனி, அதாவது 7.5 சனி நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்ற 2.5 வருஷம் சமாளிச்சுக்கலாம், கடைசியா வர்ற 2.5 வருஷமும் சமாளிச்சுக்கலாம். ஆனா இந்த சென்ட்ரல்ல வரக்கூடிய ஜென்ம சனி மட்டும்தான் சமாளிக்க முடியாத அளவுக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்து மரண வேதனை மரண அவஸ்தையை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு கேது லக்னமோ அல்லது ராசிக்கோ 9ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா கோச்சாரத்துக்கு, இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சாரத்துக்கு தான். லக்னமோ அல்லது ராசிக்கோ 9ஆம் வீட்டுல ராகுவோ அல்லது கேதுவோ சஞ்சாரம் செய்யும் போது சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது இருக்கும். இப்போ கேது பாத்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ல இருக்கு. ராகு பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 9ல இருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு. இப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை கோச்சார ரீதியா சொல்லியாச்சு. உங்களுக்கு எந்த தசை புத்தி நடந்தாலும் சரி எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நல்லா இருக்கக்கூடிய இப்போ இவங்களுக்கு எல்லாம் சொன்னோம், இவங்களுக்கு மட்டும் இல்ல மொத்தம் எல்லாத்துக்குமே நல்லது சொல்ல போறேன். இப்போ இவங்களுக்கு எல்லாம் சொன்னா சமாளிக்க முடியாது. அப்ப இவங்கள சமாளிக்கவே முடியாம இதுக்குள்ள ஏன் ராசி இருக்கு என் லக்னமும் இருக்கு, இதெல்லாம் சமாளிக்கவே முடியாம எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது வாழ்க்கையை விட்டு வெறுத்து ஓடி போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு எவ்வளவு மோசமான திசை புத்தி அந்தரம் நடந்தாலும் சரி, கோச்சாரம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நாட்கள்ல நல்லது நடக்கும். அது நீங்களே எதிர்பார்க்காம. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது அப்படின்றது அதிகமா நடக்கும், அதாவது உதவி செய்யக்கூடியது யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திசை நடக்குதுன்னு வைங்களேன், அதே திசை வேற யாருக்கெல்லாம் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு, உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இல்ல முன்ன தெரியாதவங்களே இருந்தாலும் சரி, புதுசா ஒருத்தர் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அவங்களுக்கு அதே அந்த திசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ நடந்துச்சுன்னா அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது உங்க நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்களா இருப்பாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப இந்த கோச்சாரப்படி எடுத்துங்களேன், சூரியன் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா சூரியன் வந்து கோச்சாரத்துல 3, 6, 10, 11 இருந்தா நல்லது. இப்ப மேசராசிக்கு 3ல இருக்கு. இப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாருங்களேன், இந்த ஆனி மாசம் ஏதாவது உதவி கிடைக்குது அப்படின்னா சூரியனுடைய வீடு எது? சிம்ம ராசி. சூரியனோட நட்சத்திரம் என்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களால சூரியன் சாதகமா இருக்கும்போது, அதாவது சூரியன் 3, 6, 10, 11 இருக்கும்போது இந்த எல்லாத்துக்குமே மேசராசிக்காரங்களும் கிடையாது, எந்த ராசி லக்னமா இருந்தாலும் சரி, சூரியன் 3, 6, 10, 11 கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்யும் போது சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களாலேயோ அல்லது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாலேயோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்க ஜாதக ரீதியா சூரியன் பாபரா இருக்கலாம், வேதகனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஆகாதவர பாதகாதிபதியா எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமா சூரியன் இருக்கும்போது அந்த ராசி லக்னக்காரங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் செவ்வாய்க்கு எடுத்துக்கங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா 3, 6, 11 இருக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ செவ்வாய் யாருக்கு சாதகமா இருக்குது? கும்ப லக்னம் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, மிதுன லக்னம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. இப்போ இந்த மிதுனம் விருச்சிகம் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஜூன் 1ஆம் தேதியில இருந்து ஏதாவது இந்த 2024 ஜூன் 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது நல்லது உதவி கிடைக்குதுன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மேசம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களாலையும் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாலையும் உங்களுக்கு நல்லது நன்மைன்றது நடந்திருக்கும் கண்டிப்பா. இதே மாதிரி வருஷம் ஃபுல்லாவே வச்சுக்கலாம். இந்த கிரகம் சாதகமா இருக்கும்போது அந்த ராசி நட்சத்திர லக்னத்துல பிறந்தவங்களாலதான் உங்களுக்கு நல்லது அதிகமா கிடைக்கும். இதே பாத்தீங்கன்னா அடுத்ததா புதன், இதே மாதிரி இப்ப சொன்னது புரிஞ்சதுல, இதே மாதிரிதான் எல்லா கிரகத்துக்குமே வச்சுக்கலாம். புதன் சாதகமா இருக்காரா, புதனுடைய நட்சத்திரம் ராசியில பிறந்தவங்க அந்த லக்னத்துல பிறந்தவங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதே மாதிரி குரு சுக்கிரன் சனி ராகு எதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை தவிர்த்து மற்ற சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ குறிப்பிட்ட நாள்ல எதிர்பாராம நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். இப்போ உதாரணம் மட்டும் இங்க சொல்றேன் கேட்டுங்க. இப்போ சித்தம், அதாவது நாமயோகம் 27 நாமயோகம் இருக்கு. அதுல சித்தம், ஆயுஷ்மான், துருவம், இதுக்கு யோகி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது. அவயோகி யாரு? ராகு. நல்லா கவனிங்க, சித்தம், ஆயுஷ்மான், துருவத்துக்கு இந்த ராமயோகத்துக்கு யோகி கேது, அவயோகி ராகு. இப்ப கோச்சாரத்துல கேது
அந்த யோகி சந்திரன் நட்சத்திரத்துல அஸ்தத்துல போயிட்டு இருக்காரு. இப்போ யோகி சந்திரன் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அதே சந்திரன் நட்சத்திரம் மீதி இருக்கக்கூடியது ரோகிணி திருவோணம் நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு நல்லதுதான் நடக்கும். ஒருவேளை அவங்களுக்கு அது ஆகாத தாராபலம் இல்லாத நட்சத்திரமாவே கூட இருந்துட்டு போகுது, ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா யோகி இப்ப சந்திரன் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. யாரும் இந்த சித்தம் ஆயுஷ்மான் துருவம் யோகத்துல பிறந்தவங்களுக்கு. இதே இந்த சித்தம் ஆயுஷ்மான் துருவம் யோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகி ராகு. இப்ப அந்த ராகு உத்திரட்டாதியில போயிட்டு இருக்காரு. உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம். சனியோட நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குலாம் அவங்க அந்த 3 இந்த சனியோட நட்சத்திரம் அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாவே இருந்தாலும் அவயோகி இப்ப அந்த நட்சத்திரத்துல போறதுனால இந்த 3 நட்சத்திரமும் என்னைக்கு நடக்குதோ அதாவது சந்திரன் அந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது கெடுதல் தான் நடக்கும், கெட்டது தான் நடக்கும். இப்ப சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இது யோகி அவைக்கு போறதுக்கு மட்டும் எடுக்க தேவையில்ல. உதாரணமா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இப்ப விஸ்கம்பம் கண்டம் பரீகம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகி சனி, அவயோகி சந்திரன். இப்போ குரு சந்திரனோட நட்சத்திரத்துல ரோகிணியில போயிட்டு இருக்காரு. இப்ப குரு சந்திரனோட நட்சத்திரம் யோகினி, அதாவது ரோகிணியில குரு போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த விஸ்கம்பம் கண்டம் பரீகம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்துல இந்த சந்திரனோட நட்சத்திரம் நடக்கிறப்ப கெடுதல் தான் நடக்கும். இதே இப்ப சனியோட நட்சத்திரத்துல ராகு போயிட்டு இருக்காரு. நல்ல பாயிண்ட் நோட் பண்ணுங்க. விஸ்கம்பம் கண்டம் பரீகம் யோகத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப ராகு சனியோட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அந்த சனி நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் ஜாதகம் மக்கள் பார்க்க வர்றாங்க நம்ம கிட்ட. என்ன உண்மை இருக்கோ அது நல்லதா கெட்டதோ அதெல்லாம் பார்க்க கூடாது. என்ன உண்மை இருக்கோ அதை அப்படியே சொல்லிடணும். இப்ப நம்ம ஜோதிடர்கள் நம்ம ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா இப்ப இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை படிச்சு வச்சிருக்கிறோம். இதுல நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி மத்த இதுக்கெல்லாம் போறாங்க. இப்ப நம்ம எவ்வளவுதான் ஆனா இந்த பாரம்பரிய ஜோதிடத்தோட இதை நான் சொல்றேன். நான் இதைதான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இதான் தெரியும், என்னுடைய குருநாதர்கள் இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. இதை நம்ம படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா படிச்சு மைண்ட்ல வச்சிருந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு தானா நம்ம முடிவு பண்ணி, அதாவது அந்த ஜாதகத்தை பார்த்தாலே தானா அந்த விஷயங்கள் மைண்டுக்கு வரும். அது சும்மா வந்துடாது. அதுக்குதான் இந்த வழிபாடு, சாமி கும்பிடுறது, மந்திரம் சொல்றது, இதை நான் அனுபவபூர்வமா பார்த்திருக்கேன். இதை நாம பண்ணணும்னா அந்த பாரம்பரிய ஜோசியத்தை படிச்சு வச்சிருந்தாலே அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் தானா வரும். பலன் சொல்லும் போது நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம், இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணி சொல்லுவோம். ஆனா சொல்லும் போது சில விஷயங்கள் தானா வரும். இது ஜோசியரா இருக்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா அப்படி இருந்தாதான், அப்படி வாக்குப்பளிதான் வந்தா தான் ஜோசியர். சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கிரகம் இந்த பலன் சொல்றதுனால ஜோசியர் கிடையாது. அப்புறம் ஆனா இதை நான் சொல்றேன், பேரெல்லாம் எதுவும் சொல்லல, சொல்லணும்னு தோணுது, வேற வழி இல்ல. இப்போ மூல நூல்னு ஒரு விஷயம் இல்லாம இருந்தா இங்க யாருக்குமே ஜோசியன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. மூல நூல்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் அந்த ஜோசியன்றது இன்னைக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. இந்த மூல நூல் குப்பை, 10 பொருத்தம் குப்பை அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம். நானும் எது வேணும் சொல்லலாம், யாரு என்ன வேணா சொல்லலாம். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தனோட பின்னாடி எல்லாரும் போறாங்க அப்படின்றது அவங்க சொல்றது எல்லாமே சரின்னு எடுத்துக்க கூடாது. இப்ப இந்த 10 பொருத்தம் சரியான விஷயம் தான், தப்பு கிடையாது. அந்த 10 பொருத்தத்தை மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. 10 பொருத்தத்துல பார்த்து அதுல குறிப்பிட்ட சரியான பொருத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாதக கட்ட ரீதியா பொருத்தம் பார்த்துதான் முடிவு பண்ணணும். அந்த 10 பொருத்தத்தை மட்டுமே பார்த்து முடிவு பண்றதுனாலதான் அது இதாகுது. அது இல்லாம ஜாதகம் பாக்குறாங்கன்னா பொருத்தம் பாக்குறப்பவே கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது பொருத்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்படிதான் இருக்கும்னா அப்படிதான் இருக்க போது அதை சொல்லி அனுப்பிட வேண்டியதான. என்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் நான் அப்படிதான் சொல்லி அனுப்புறேன். கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இப்படிதான் இருக்கும்னா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா கட்டி கொடுங்க, இல்லைன்னா உங்க விருப்பம்னு சொல்லிடுவேன். இன்னொன்னு, ஜோசியர் பொருத்தம் போட்டு கொடுக்கறதுனால அந்த கல்யாணம் நடந்துடுறதும் கிடையாது. ஜோசியர் வேணான்னு சொல்றதுனால அந்த கல்யாணம் நின்றுறதும் கிடையாது. பொருத்தம் பார்த்து சொல்றது மட்டும்தான் ஜோசியர் வேலை. யாரோட இணையன்றது விதிப்படிதான் நடக்கும். இந்த பதிவோட அதாவது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உச்சபட்ச நன்மை உச்சபட்ச தீமை அப்படின்றது கோச்சார ரீதியா எப்ப நடக்கும் தான் நம்ம பேசியிருந்தோம். இப்ப அதுல சுருக்கமா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், சரிங்களா? இப்போ உங்களுடைய யோகி, அதாவது 27 நாம யோகங்கள் இருக்கு, அதுல இருந்து அந்த யோகி அவயோகின்ற கான்செப்ட் வருது. உங்களுடைய யோகியோட நட்சத்திரத்துல எந்த கிரகம் போனாலும் சரி, இப்போ உதாரணமா ஒரு எந்த கிரகமா வேணாலும் இருக்கட்டும், குருவாவே இருக்கட்டும், இதை நான் உதாரணமா இப்ப சொல்றேன். குரு இப்ப திருவாதிரையில போறாருன்னு வைங்களேன், அவரு உங்களுக்கு இந்த திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் யோகியோட நட்சத்திரமா வருதுன்னு வைங்களேன். அதாவது குரு யோகியா வச்சுக்கோங்க.
அவரு ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு. ஆனா ராகு உங்களுக்கு ஆகாத நட்சத்திரமாவே இருக்கட்டும். ஆனா அந்த ராகுடைய நட்சத்திரங்கள் நடக்கிற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் ராகு கேது சனியோட நட்சத்திரங்கள் விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதை தாரைன்னு வரக்கூடியது. இப்ப இது உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் தான். ஆனா உங்களுடைய யோகி இந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது இந்த நட்சத்திரம் நடக்கும் பாத்தீங்களா, சந்திரன் போறப்ப அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கும். அந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இதை சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா யோகி எந்த நட்சத்திரத்துல போறாரோ அந்த நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளா இருக்கும். அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகம் யோகியோட நட்சத்திரத்துல போனுச்சுன்னா அந்த யோகியோட நட்சத்திரம் என்னைக்கு நடக்குதோ அந்த நாள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சொல்லுங்க, கேளுங்க. இப்போ இந்த பதிவுல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிட்டேன், நல்லது சொல்லுங்க நல்லது சொல்லுங்கன்னே நிறைய பேர் சொல்றாங்க. கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தாதாங்க நல்லதுன்ற ஒரு கான்செப்டுக்கு போக முடியும். இதுல கெட்டதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படின்றது வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியா எப்ப இருக்குன்னு சொல்லி அந்த கெட்டதை ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. இப்ப அது நல்லதை சொல்லியாச்சு. இது ஒரே பதிவுல எல்லாரும் கெட்டதை சொன்னா தாங்க மாட்டாங்க. அதனால அடுத்த மாசம் பேசுறப்ப அதாவது இனிமேல் என்னன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கிற மாதிரியே பேசிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தப்பு இல்ல, கேளுங்க. இப்போ இந்த ஜாதகத்தை கேக்குறீங்களா, கோச்சாரத்தை கேக்குறீங்களா? இப்போ நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு தடவை கேளுங்க உங்க கேள்வியா. ஆமா, அவயோகி நட்சத்திரம் புரியுது. ஓகே. ஆமா. இப்போ சில பேருக்கு நன்மையே நடக்கும், சில பேருக்கு தீமையாவே அதிகமா நடக்கும். இப்படி இருந்தா என்ன ஆகும், ரெண்டுமே சமமா நடக்கும். நன்மை தீமை ரெண்டுமே சமமா தான் இருக்கும். எதுவுமே உச்சபட்ச லெவலுக்கு போயிடாது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ சம்பத்து தாரை 2வது நட்சத்திரத்தை நம்ம சொல்றோம். அது யோகியோட நட்சத்திரமா அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகமா இருக்கும், வாழ்க்கையில நிறைய சம்பாதிப்பாங்க. இன்னொன்னு யோகியோட நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் சரி, பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் சரி. அதுதானே அடுத்தது சொல்லணும். அதுக்குள்ள கேள்வி கேட்குறீங்களேன்னா அப்ப அவயோகி நட்சத்திரத்தை பிறந்துட்டா பணக்காரங்களாவே இருந்தாலும் அவங்க பெருசா இது பண்ண முடியாது, ஒரு அடையாளப்படுத்தப்பட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம்ன்றது இருக்காது. இன்னாரோட பையன் தான் சொல்லலாம், இன்னாரோட அப்பா அவருக்கு இவருக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளம்ன்றது இருக்காது. அதனால இந்த பதிவோட முக்கியமான இந்த விஷயத்த அப்ப நான் பதிவு பண்ணல, அதனால இப்ப நான் அதை பதிவு பண்றேன். புரியலீங்களா? ஏன்னா புரிஞ்ச மாதிரி தானே. ஓகே, புரிஞ்சதுல. இது ஓகே. இன்னொரு விளக்கம் பாத்தீங்கன்னா அதை நாம சொல்ல மாட்டாச்சு. அதாவது இப்ப குருவுக்கு சொல்லலாம், இப்ப 2, 5, 7, 9, 11 இருந்தா நல்லதுன்னு சொல்லியாச்சு. இது எப்படி எது மூலமா நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேசத்துக்கு 2ல குரு இருக்கு, மகரத்துக்கு 5ல இருக்குது, விருச்சிகத்துக்கு 7ல இருக்கு, கன்னி ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ல இருக்கு, கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 11ல இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த மே மாசம் குரு பயிற்சி ஆனதுல இருந்து அடுத்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் குருவோட வீடு எது, தனுசு மீனம். குருவோட நட்சத்திர வீடு எது, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்ல இந்த ராசியில பிறந்தவங்களால உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இதே மாதிரிதான் மத்த எல்லாத்துக்குமே. இப்ப சனி பாத்தீங்கன்னா தனுசுக்கு 3ஆம் வீடு, மேசத்துக்கு 11ஆம் வீடு, கன்னிக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப இந்த மேசம், கன்னி, தனுசு ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனியோட வீடு மகரம், கும்ப ராசியில பிறந்தவங்களாலையும் சனியோட நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்ல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களாலையும் நல்லது நடக்கும். என்னுடைய இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நமது அஸ்ட்ரோ சக்தி குரு சேனலை அனைவரும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருமே பண்ண மாட்டேங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறதுக்கெல்லாம் பெருசா லைக், கமெண்ட் இதெல்லாம் வரமாட்டேங்குது. வியூஸ் எல்லாம் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு தான் அதிகமா வருது. ஒரு சேனலுக்கு வியூஸ், இந்த லைக், கமெண்ட் எல்லாம் வர்றதை பொறுத்துதான் அதுக்கப்புறம் அதிகமான நல்ல விஷயங்கள் கொடுக்கலாமா வேணாமான்றத முடிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இது காலையில இருந்து நிறைய பேர் பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு அதிக பேர் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு அதாவது இன்னைக்கு நான் மட்டும் பேசுனது இல்ல, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த வீடியோக்கெல்லாம் வரக்கூடிய லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபை பார்த்துட்டு தான் அடுத்த மாசம் நாமக்கல் ஜோதிட நல்வாழ்வு சங்கத்துல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் இன்னும் தரமானதா இருக்கும்.
மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம். நன்றி, வணக்கம்.